ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம். நான் உங்க ரமேஷ் ஓமோட ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி பேசிட்டு இருக்கேன். ரெகுலரா நம்ம போடுற மெசேஜஸ் மாரி இல்ல. இது ஒரு அவசர பதிவா தான் இப்ப போட்டுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஸ்ரீவாரி குடும்பத்த சேர்ந்த ஒரு பக்தர், திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்த சேர்ந்தவரு. அவருக்கு மூத்த பையன் அவருடைய பேரு புகழேந்தி. வயசு 23 வயசு ஆகுது. கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அந்த தம்பிக்கு ஒரு மேஜர் ரோடு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அதுல அவருக்கு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸு உயிருக்கு ஆபத்தான நிலையில இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு பிரிலிமினரியா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து, இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெங்களூர்ல இருக்கிற நாராயணா ஹெல்த் சிட்டி அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல மசூம்தார் ஷா மெடிக்கல் சென்டர்ல இருக்கிறாரு. அவசர சிகிச்சை பிரிவுல தான் இன்னும் இருக்காரு. மூளையிலயும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஃபேஷியல் போன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆப்ரேஷன்லாம் நடந்து, ஆனா அவர் வந்து இன்னும் கோமால தான் இருக்காரு அந்த தம்பி. ஸோ அவர் வந்து அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில வந்து, நம்மளோட நல்லபடியா அவர் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கடவுள வந்து கண்டிப்பா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது ஒரு கூட்டு பிரார்த்தனையா பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்குன்னும்போது அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம். அதனால அந்த தம்பிக்காக நம்ம நாளையிலேருந்து காலையில தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு பிரேயரா அந்த தம்பிய நினைச்சு திரு புகழேந்தி அவர்கள் வந்து நல்லபடியா கோமாலேருந்து வெளியில வந்து, அவர் வந்து நம்மளோட நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாரி கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுங்க. எல்லாருமே கண்டிப்பா அந்த ஒரு பிரேயர டெய்லி பண்ணுங்க. அந்த தம்பி நல்லபடியா நம்மளோட திரும்பி வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசு 23 வயசு. ரொம்ப நெறைய சர்ஜரிஸ் அண்டர்கோன் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு போராட்டத்தில தான் அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே இருக்காங்க அப்பாவும். ஒரு மகன் இந்த மாரி இருக்கும்போது, அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றது நெனச்சாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நம்பலாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி, அந்த தம்பிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இப்போ நம்ப வேண்டிக்கிறோம் கடவுள. அதனால இந்த கூட்டு பிரார்த்தனையில நீங்க பங்கு கொண்டு நாளையிலேருந்து காலையில நீங்க எப்போ உங்களுக்கு முதல்ல எழுந்த உடனே முதல் பிரேயரா அந்த தம்பிக்காக கொஞ்சம் பண்ணுங்க. அதே மாரி இப்ப வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 லேக்ஸ் வந்து கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபேமிலி. ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் பாவம். போராடி எப்படியோ வந்து கொஞ்சம் சமாளிச்சு பண்ணியிருக்காங்க. மேல்கொண்டும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரூ. 25,00,000 வந்து ஆகுன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதனால விருப்பப்படுறவங்க இது வந்து கம்பல்ஷன் இல்ல. விருப்பப்படுறவங்க ஏதாவது அந்த தம்பிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து ஒரு நம்பர் வந்து வரும். நீங்க அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி, உங்களால முடிஞ்ச உதவியும் நீங்க செய்யலாம். அது அவங்கவங்களுடைய இண்டிவிஜுவல் விருப்பம். ஆனா பிரேயர் மாத்திரம் இந்த ஒரு நிமிஷம் கண்டிப்பா நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அந்த தம்பிக்காக மன மனஸ்பூர்த்தியா கொஞ்சம் வேண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இது. நன்றி, வணக்கம்.